எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவல் பயோகிராஃபி மூவியை பார்க்க போறோம். சவுத் கொரியால நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படத்தோட கதையே. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கொரியால மிலிட்டரி ரூல் இருந்தது. சிம்பிளா சொல்லணும்னா சர்வாதிகார ஆட்சி தான் நடந்தது. மக்கள் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்கன்னா உடனே அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி அரெஸ்ட் ஆன மக்களுக்காக ஒரு லாயர் வாதாட வராரு. அவர் அந்த கேஸ்ல ஜெயிச்சாரா இல்லையா, ஒரு சாதாரண லாயரா இருக்கிறவரு கொரியா நாட்டோடைய ஒரு முக்கியமான ஆளா எப்படி மாறினாருன்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. சோ நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம 2013வது வருஷத்துல ரிலீஸ் ஆன தி அட்டோர்னின்ற ஒரு சவுத் கொரியன் கோர்ட் ரூம் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். இருக்கார்ல, இவரோட பேரு சாங். இவர் ஒரு லாயர். சவுத் கொரியால இருக்கிற பூசான் சிட்டிக்கு சாங் வராரு. அங்க அவருடைய சீஃப் ஒருத்தரை மீட் பண்றாரு. சீஃப், எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். நம்ம லாயர்ஸ்லாம் இந்த ரியல் எஸ்டேட் கேஸ் எல்லாம் எடுக்கிறதே கிடையாது. ஸோ அதனால நான் முழு நேரமா இந்த ரியல் எஸ்டேட் கேஸை மட்டும் பார்க்கலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும்னு சொல்ல சீஃபும் நீ என்ன வேணாலும் பண்ணு, என்னோட ஹெல்ப் உனக்கு தான் சொல்றாரு. ஸோ சாங்கும் வேலையை ஆரம்பிக்கிறாரு. விசிட்டிங் கார்டுலாம் அடிக்கிறாரு. பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிற இடத்துக்குலாம் போயிட்டு அவரோட விசிட்டிங் கார்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வசதியா இருக்கிறவங்க தான் ரியல் எஸ்டேட்ல லேண்டை வாங்குவாங்க, விற்பாங்க, லீகலா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை சரி பண்ற வேலையை தான் நம்ம சாங் பண்ண போறாரு. ஸோ இப்போ சாங் வந்து ஒரு மீட்டிங்ல இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு 2 லாயர்ஸ் இருக்காங்க. டே, உனக்கு தெரியுமா, ஏதோ சாங்னு ஒரு லாயர் வந்திருக்கானா, ரியல் எஸ்டேட் கேஸை மட்டும் தான் பார்க்க போறானாமா. அதோட அந்த லாயர் ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு நேரா பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத போயிட்டாரு. யூனிவர்சிட்டிலாம் போகவே இல்லை அப்படின்னு நம்ம சாங்கை பத்தியே சாங் முன்னாடி பேசுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு சீஃப் வராரு. சீஃப் வந்த உடனே நம்ம சாங் சீனா எழுந்து இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அது என்ன பத்தி தான், இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டுன்னு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சோ சாங் இப்ப ஆபீஸையும் போட்டாரு. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு அசிஸ்டன்ட், பயவுள்ள லாயர் எக்ஸாம் கூட ஒழுங்கா படிச்சு எழுதாம தத்தக்கா புத்தக்கானு எப்படியோ பாஸ் ஆயிடுச்சு போல. சோ இதுக்கு மேல இந்த அசிஸ்டன்ட் நம்ம சாங் கூட தான் ஒர்க் பண்ண போறாரு. வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்லயே அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் உங்க பேப்பர்லாம் கொடுங்க அப்படின்னு தீயா வேலை செய்யறாராமா. சோ அந்த டைம்ல வந்து சவுத் கொரியால இருந்த லாயர்ஸ்லாம் ரியல் எஸ்டேட் கேஸ் எல்லாம் அவ்வளவா பார்க்காம இருந்ததுனால நம்ம சாங்குக்கு இப்ப எல்லா கேஸும் வர ஆரம்பிக்குது. அதனால சாங் நிறைய பணமும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு சாங் அவரோட வீட்டுக்கு போறாரு. நம்ம சாங்குக்கு ஒரு ஒய்ஃபும் 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு. ஒரு சந்தோஷமான லைஃப் தான். ஆனா வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை. ஆனா இப்ப அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல. சோ இதுக்கு மேல நம்ம இந்த வாடகை வீட்டுல இருக்க தேவையில்லை, ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல வீடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சாங் நேரா ஒரு அபார்ட்மெண்ட்ல பர்டிகுலரா ஒரு ஃப்ளோர்ல ஒரு வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த வீட்டை ஆல்ரெடி ஒரு லேடி வாங்கி அங்க வாழவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம சாங் விடாம அந்த லேடி கிட்ட போயிட்டு, எனக்கு இப்ப நீங்க இருக்கிற இந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்ல, இதே பிளாட்லயே நிறைய வீடு சேல்ல இருக்கு சார், அதை வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி நான் அதை வாங்கிட்டேன். இல்ல மேடம், எனக்கு இதுதான் வேணுமே. இதை நீங்க $20,000 கொடுத்ததுன்னா வாங்குனீங்க, நான் உங்களுக்கு $25,000 தரேன். சோ இதே பிளாட்ல $20,000 கொடுத்து வேற ஏதாவது வீட்டை வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ராவா உங்க கையில $5,000 மிச்சம் இருக்கும். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனேயுமே அந்த லேடி எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சாங்குக்கு ஜூஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் சாங்கை பார்த்து, எதுக்காக நான் இருக்கிற இந்த வீடு வேணும்னு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் சாங்கும் பழைய விஷயங்களை நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம சாங் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட் கட்டும் பொழுது இந்த இடத்துல வேலை செஞ்சவர் தான். சாங்குக்கு லாயர் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனாலேயே ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு டைரக்டா லாயர் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு நிறைய புக்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்குள்ள மேரேஜ், குடும்ப கஷ்டம்னு இந்த வேலைக்கு வந்துட்டாரு. இப்ப கூட அவரோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இவர் போயிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னாவே நிறைய பணம் தேவைப்படும். ஆனா இவர்கிட்ட காசே இல்ல. இவர் வேலை செய்யற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளுங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு அவரு லாயருக்காக படிக்கலான்னு வச்சிருந்த புக் எல்லாத்தையும் எடைக்கு போட்டுட்டு அப்படி கிடைச்ச காசை எடுத்துக்கிட்டு வேகமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க போயிட்டு பில்ல பே பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி பில்ல பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரா பே பண்ணதுன்னு பார்த்தா நம்ம சாங்குக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல்காரமா, அவங்க தான் காசை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க போல. சோ சாங்கும் அந்த ஹோட்டல்காரமா கூடவே அவங்க ஹோட்டலுக்கு போறாரு. சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. நிறைய கடன் வேற வச்சிருக்காரு அந்த ஹோட்டல்காரமா கிட்டயே. அவங்களும் கேக்குறாங்க, இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு நான் செலவு பண்ணல, அந்த பணத்தை கூட நீ அப்புறமா கொடு, ஆனா போன மாசம் தர வேண்டிய பணத்தை எனக்கு கொடுக்குறியா, ஏன்னா அந்த கறிக்கடைக்காரனுக்கு நான் காசு தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹோட்டல்காரமா சாங்க வற்புறுத்தலாம் இல்ல, ஆனா சாங்குக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. அவர்கிட்ட இருக்கிற பணத்தை இப்ப கொடுத்துட்டா கூட வீட்டுல அவரோட ஃபேமிலியை பாக்குறதுக்கு சுத்தமா காசே இருக்காது. சோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஹோட்டல்காரமா கிட்ட எதையும் சொல்லாம அங்கிருந்து வந்துடுறாரு. ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, இப்ப ஹாஸ்பிட்டல் கொடுத்தாங்க அந்த பணத்தையும் கொடுக்கல, இப்ப சாப்பிட்டுட்டு அதுக்கும் காசு கொடுக்காம போறாரு. இந்த விஷயத்த ஹோட்டல்காரமாவோட பையன் ஒருத்தன், சின்ன பையன் தான், ஸ்கூல் படிக்கிற பையன், அந்த பையனோட பேரு பார்க்கு. அந்த பையனும் பாக்குறான் எல்லாத்தையும். சோ இதே
மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால முன்னேறவே முடியாது. நம்ம படிச்சு லாயர் ஆகணும் அப்படின்னு வேகமா இவர் அந்த புக்கெல்லாம் எடைக்கு போட்டார்ல, அந்த கடைக்கு போயிட்டு இந்தாங்க உங்க பணம், எனக்கு என்னோட புக்கை திரும்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த புக்ஸை வாங்கி வெறித்தனமா படிக்க ஆரம்பிக்கிறாரு. எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இப்ப லாயராகவும் ஆயிட்டாரு. ஸோ இப்படின்னு பழைய விஷயங்கள் எல்லாம் அவரு நினைச்சு பாக்குறாரு. இப்ப அந்த வீட்டையும் வாங்கிட்டு அவரோட ஃபேமிலியை அந்த வீட்டுக்கு கொண்டு வராரு. வீட்டை பாக்குற சாங்கோட ஒய்ஃப், எங்க வீடெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அந்த இடத்துல யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்களேங்க அப்படின்னு சொல்ல, உடனே சாங் அவரோட பையனை கூப்பிட்டு, டேய் நீ தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டல, அங்க என்ன எழுதிருக்கு படி அப்படின்னு சொல்லி கேட்க, நெவர் கிவ் அப் அப்படின்னு போட்டிருக்குப்பா அப்படின்னு சாங்கோட பையனும் சொல்றான். ஆமாண்டா, அதை எழுதினது நான் தான். இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டை கட்டும் பொழுது இங்க தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேனே, எப்படியாவது இந்த வீட்டை நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு நான் எழுதின வார்த்தைகள் தான் அது. இப்ப நான் நினைச்ச மாதிரியே இந்த வீட்டை வாங்கிட்டேன், நம்ம எல்லாருமே இங்க சந்தோஷமா இருக்கலாம்னு சாங் சொல்றாரு. அப்புறம் அவரோட ஃபேமிலியை கூட்டிட்டு நேரா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. எந்த ஹோட்டலு? 7 வருஷத்துக்கு முன்னாடி அவரு கடனை கூட கொடுக்காம வந்துட்டார்ல ஹோட்டல்காரமா, அவங்களோட ஹோட்டலுக்கே போறாரு. அந்த ஹோட்டல்காரமாவையே பாத்துக்கிட்டே இருக்காரு இவரு. சாங்கோட ஒய்ஃபும், ஏங்க என்னங்க அவங்களையே உத்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு ஒரு கடன் பாக்கி இருக்குமா, நான் அதை எல்லாத்தையும் கொடுக்கணும்ல, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி நேரா ஹோட்டல்காரமா கிட்ட சாங் போறாரு. ஆமா, உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா? இல்லையே தம்பி, யாருன்னு எனக்கு தெரியலையே. ஆமா, நான் சாங்குமா, அடிக்கடி உங்க ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிடுவேன், நீங்களும் கணக்கு வழக்கு பார்க்காம நிறைய சாப்பாடு போட்டீங்களே. சோ ஹோட்டல்காரமாவுக்கும் ஞாபகம் வருது, ஓ சாங் லாயர் ஆக போறேன்னு சொல்லி கிறுக்க மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பியே அந்த சாங்கா நீனு? ஆமாமா, அதே கிறுக்கு சாங் தான், ஆனா இப்ப நான் லாயர் ஆயிட்டேன். எது லாயர் ஆயிட்டியா? உண்மையிலேயே சாங் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹோட்டல்காரமாவோட பையன் பார்க்க நம்ம சாங் பாக்குறாரு. பரவாயில்லையே, பையன் நல்லா வளர்ந்துட்டான், நான் கடைசியா பார்க்கும்பொழுது ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட அம்மா, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் நிறைய இருக்கு, அதை நான் கொடுக்காமலே போயிட்டேன், அந்த கடன் எல்லாம் நான் இப்ப அடைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு பணத்தை கொடுக்கறாரு. ஆனா ஹோட்டல்காரமா வாங்குற மாதிரியே இல்ல. இங்க பாருப்பா, கடனை கொடுத்து என்ன வெளியால ஆக்காத, இப்ப நீ சாப்பிடறல, இந்த சாப்பாட்டுக்கு கூட நீ காசு எனக்கு தரக்கூடாது, புரியுதா? நீ வயிறார சாப்பிட்டு போ அப்படின்னு ஹோட்டல்காரமா சொல்றாங்க. உடனே நம்ம சாங்கும் ஹோட்டல்காரமாவை பார்த்து, அம்மா நான் உங்களை கட்டி பிடிச்சுக்கவா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா தான் அம்மாவையே கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த ஹோட்டல்காரமாவை கட்டி பிடிக்கிறாரு. ஆனா நம்ம சாங்கு ஹோட்டல்காரமாவுக்கு பணத்தை திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தினமும் அவரோட அசிஸ்டண்ட்டை கூட்டிட்டு வந்து நீ இங்க தான் சாப்பிடணும்னு சாப்பாடை வாங்கி கொடுக்கறாரு. அந்த அசிஸ்டண்ட்டுக்கு பிடிக்கல போல. பாஸ், எதுக்கு நம்ம இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஏன்னா எனக்கு இங்க சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதோட சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு மட்டும் காசை கொடுக்காம டிப்ஸும் கொடுக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லி இப்படி தினமும் வந்து காசை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இப்பதான் அந்த அசிஸ்டன்ட் ஒரு பிட்டு போட ஆரம்பிக்கிறாரு. பாஸ், ஆபீஸ்ல ரொம்ப போர் அடிக்குது, உங்க மூஞ்சியே பாத்துக்கிட்டு நான் எவ்வளவு நாள் இருக்கிறது, நான் வேலையும் செய்யணும், கிளைண்ட்ஸுக்கு டீ காஃபி எல்லாம் கொடுக்கணும், என்னால செய்ய முடியல, அதனால இந்த டீ காஃபி எல்லாம் குடிக்கிறதுக்கு ஒரு அழகான பொண்ணை வேலைக்கு சேர்த்துக்கிட்டா என்ன? உடனே நம்ம சாங்கும், சரி சரி என்ன பண்ணுமோ பண்ணு, மாவனை ஏதாவது சில்மிஷம் பண்ண அவ்வளவுதான் ஒண்ணு அப்படின்னு மிரட்டுறாரு. சோ அதே மாதிரி அழகான பொண்ணை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. வேலையும் நல்லா ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு நாள் நம்ம சாங்க பாக்குறதுக்கு அவரோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு லேடி வராங்க. அவங்களுக்கு ஏதோ டாக்ஸ்ல பிரச்சனை போல. நம்ம சாங் லாயர்ல, சோ அதை பத்தி கேட்கலான்னு வராங்க. உடனே நம்ம சாங்கும் அந்த டாக்ஸ்ல என்னென்ன இஷ்யூ இருக்கோ எல்லாத்தையும் கிளியரா சொல்றாரா. அந்த லேடிக்கு அவ்வளவு சந்தோஷம், சூப்பர்ப்பா, உன்னால நான் டாக்ஸே கட்டாம அழகா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. சோ நம்ம சாங்குக்கும் புரிய வருது, அடடா நமக்கு டாக்ஸும் வருது அப்படின்னு. அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம இந்த ரியல் எஸ்டேட் மட்டும் இல்லாம டாக்ஸ் சம்பந்தப்பட்ட கேஸையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் சாங்கோட ஆபீஸ்க்கு வெளியே லாயர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம சாங் ரியல் எஸ்டேட் கேஸ் எல்லாம் பார்த்து நல்ல சக்சஸ்ஃபுல் லாயரா இருக்காருல்ல, அதனால மத்த லாயர்ஸும் ரியல் எஸ்டேட் கேஸை பார்க்கறதுக்கு போறாங்களாம். ஒன்னாலதான் லாயர்ஸ்லாம் இந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாங்கும் செமையா கடுப்பாகிறாரு. நான் என்னோட வேலையை செய்யறேன், இவனுங்க யாரு எனக்கு எதிராக போராட்டம் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் நடக்கிற இடத்துக்கு அப்படியே போலான்னு போகும் பொழுது கீழே போய் பார்த்தா போராட்டம் பண்ணவங்க எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஸ்மோக் கிரனேட் எல்லாம் போடுறாங்க. பார்த்தா கொரியன் மிலிட்டரி தான் வந்து அந்த போராட்டம் பண்ணவங்களை அடிச்சு திறத்திருக்காங்களே. அவங்க சாங்குக்காகலாம் பண்ணல. அந்த டைம்ல சவுத் கொரியால ஒரு டிக்டேட்டர் ஆட்சி தான் நடக்குது. ஸோ மிலிட்டரியோடைய கண்ட்ரோல்ல தான் மொத்த நாடுமே. இந்த போராட்டம் பண்றது கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் இருந்தாங்கனாவே பாரபட்சம் பார்க்காம அடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிதான் இப்ப போராட்டம் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அடிச்சு விரட்டிட்டாங்க. ஸோ இதே நேரத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர் அவர் ஒரு டிடெக்டிவை பார்த்து நீ பூசானுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பூசான்ல நிறைய கம்யூனிஸ்ட்லாம் இருக்காங்களாம். அவங்க இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணி கவர்மெண்ட்டை கவுக்க ட்ரை பண்றாங்க. ஸோ கம்யூனிஸ்ட்டை பார்த்தாலே அவங்கள அரெஸ்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த டிடெக்டிவும் நீங்க ஒன்றும் கவலையப்படாதீங்க, கம்யூனிஸ்டையே காலி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பூசானுக்கு வராரு. ஸோ இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போராட்டம்னு நடக்கவே கூடாது. அதனாலதான் லாயர்ஸ் எல்லாரையுமே அடிச்சு விரட்டிட்டாங்க. இதுக்கு மேல யாரும் போராடவும் முடியாது. ஸோ இப்படி இந்த விஷயங்கள் நடக்க நம்ம ஹோட்டல்காரமா இருக்காங்கல்ல, அவங்களோட பையன் பார்க்கு சில பசங்களுக்கு சில புக்ஸ் எல்லாம் கொடுக்குறான். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த படிக்கிறாங்க போல. ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம சாங் அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வராரு நம்ம ஹோட்டல்காரமாவுடைய ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காக. ஸோ சாங்
சாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லயே மீடியா ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவரு நேரா போயிட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்கும் பொழுது சவுத் கொரியால ஏதோ ஒரு இடத்துல மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க. அதை பிடிக்காத கவர்மெண்ட் மாணவர்களை போட்டு அடிச்சிருக்காங்களாம். இந்த நியூஸை பார்த்து அந்த மீடியா ஃப்ரெண்டு ரொம்ப கடுப்பாகிறாரு. ஏன்னா அந்த மீடியா ஃப்ரெண்டுக்கு கவர்மெண்ட் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா நம்ம சாங்கு நல்ல வேலை இப்படிதான் அடிச்சு திறத்தனமே, ஒழுங்கா படிக்கிறத விட்டுட்டு என்ன வேலை பாக்குறானுங்க அப்படின்னு சொல்றாரா. உடனே மீடியா ஃப்ரெண்டுக்கு கோவம் வருது. சாங் இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் அவனுங்க படிக்கிற பசங்க, இந்த மாதிரி அடிக்க கூடாது. உடனே சாங்கு நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்கு, போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு, அதை மீறி போராடினா இப்படிதான் அடிப்பாங்க. ஏன் அந்த பசங்க போராடினாங்கன்னு சொல்றியே, எதுக்காக போராடினாங்க? அவங்களுக்காக கிடையாது, நம்ம எல்லாருக்காகவும் தான். நீ என்ன வேணாலும் சொல்லு, போராட்டம் பண்ற ஒவ்வொரு நாய்களையும் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சாங் ஓவரா பேச மீடியா ஃப்ரெண்டு கோவம் வந்து 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் பிரிச்சு விட அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க இருந்து போயிடுறாங்க. சாங் மட்டும் அந்த ஹோட்டல்லையே தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அடிபட்டு இருக்கா அவருக்கு. நம்ம ஹோட்டல்காரமா தான் காயத்துக்கு மருந்து போடுறாங்க. ஹோட்டல்காரமாவோட பையன் பார்க், அந்த பையன் திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹோட்டல்காரமாவும் வெளியே போயிடுறாங்க. அப்ப நம்ம சாங் அந்த பார்க் பையனை பார்த்து, டேய் நீயும் ஹை ஸ்கூல் தானே படிச்சுக்கிட்டு இருக்க, நீ இந்த போராட்டம் கிராட்டம்லாம் இறங்கிறாத. எல்லாரும் போராட ஆரம்பிச்சிங்கன்னா நாடே சுடுகாடு ஆயிடும். போராட்டம் பண்றது கேவலமான ஒரு விஷயம். உடனே அந்த பார்க்கும் அது ஒன்றும் கேவலமான விஷயம் கிடையாது, தடுக்கப்பட்ட நம்மளோட உரிமைகளை திரும்ப கேட்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல சாங் கடுப்பாகி, என்னடா நீ ஓவரா பேசுற, கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிட்டியா, எப்பா உன் ஹோட்டலுக்கு வந்ததே என் தப்பு தான், இந்தா நான் சாப்பிட்டதுக்கான பணம், பொருளை உடைச்சதுக்கான பணம், உன் படிப்புக்கான பணம் அப்படின்னு சொல்லி பணத்தெல்லாம் தூக்கி போடுறாரு. ஆனா அந்த பார்க்குன்ற பையன் அதெல்லாம் தொடர மாதிரியே இல்ல. சாங் இன்னும் கடுப்பாகிறாரு. தப்பான வார்த்தையை சொல்லி பார்க்க திட்ட கரெக்டா அந்த நேரத்துல ஹோட்டல்காரமா வந்துடுறாங்க. அவங்க செமையா கடுப்பாகி, என் புள்ளையே நீ இப்படி திட்டுறியா, என்ன பணம் இருக்குன்னு ரொம்ப திமிர்ல ஆடுறியா அப்படின்னு நம்ம சாங்கை திட்டி அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. இந்த டிடெக்டிவ் இருக்காருல, அவரு பூசான் சிட்டில இருக்கிற கம்யூனிஸ்ட பிடிக்கணும். ஆனா அவரோட எய்மே வேற. இருக்கிற கம்யூனிஸ்ட நம்ம பிடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்ப புதுசா உருவாக போற இந்த சின்ன பசங்கள கம்யூனிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவனுங்களை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா கம்யூனிஸ்டே உருவாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போடுறாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு மெடிக் ஒருத்தர் வராரு. ஆர்மில அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பாக்குறது தான் இவரோட வேலையே. டிடெக்டிவ் ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த மெடிக்கா ஒரு கூடவே வச்சுக்கிறாரு. அடுத்தது டிடெக்டிவ் நேரா ஒரு குரூப் ஆஃப் பசங்க புக்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, ஏண்டா நீங்க எல்லாரும் இந்த கம்யூனிசம் ஃபாலோ பண்றவங்க தானே அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல முக்கியமான ஆளு யாருன்னா ஹோட்டல்காரமாவோட பையன் பார்க் தான். இவங்களை பிடிச்சது மட்டும் கிடையாது, மோசமா டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் தெரியாத பார்க்கோடைய அம்மா நம்ம ஹோட்டல்காரமா அவங்க பார்க்க தேடி அலையறாங்க. இப்படியே ஒரு மாசங்கள் கடந்து போகுது. நம்ம சாங்கும் ஹோட்டல்காரங்க கிட்ட சாரி கேட்கலான்னு ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அது க்ளோஸ் ஆகியே இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்கும்போது தான் ஹோட்டல்காரமாவோட பையன் காணாம போய் 1 மாசம் ஆகுது, அவங்க பையனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சாங் அவரோட ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. அப்ப சாங்கை மீட் பண்றதுக்காக ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி, எங்க கம்பெனியோடைய மொத்த கேஸையும் நீங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சாங்கும் ஓகேன்னு சொல்ல இதை கேள்விப்பட்ட அசிஸ்டன்ட்டும், பாஸ் உங்களுக்கு தெரியுமா, இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு பேசிட்டு போனாங்களே அவங்க சவுத் கொரியாவுடைய டாப் 10 கம்பெனில ஒருத்தங்க, அவங்க கேஸ் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம செட்டில், நம்ம வேற லெவல் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாரு இவரு. ஆனா நம்ம சாங் சோகமாவே இருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, உனக்கு நிறைய போலீஸ் ஃப்ரெண்ட்லாம் தெரியும்ல, அவங்க கிட்ட இந்த ஹோட்டல்காரமாவோட பையன் காணாம போயிட்டானா, அவன் எங்க போனா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவரும் நம்ம சாங் கடல்ல போட்டெல்லாம் சும்மா தாறு மாறா ஓட்டுறாரு. அப்ப சாங்க பாக்குறதுக்காக சீஃப் அங்க வராரு. சாங் நான் உனக்காக ஒரு கேஸை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சீஃப் சொல்ல, சாங்கும் என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் இந்த கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப அட்டூழியங்கள் பண்றாங்க, படிக்கிற மாணவர்கள் எல்லாம் கைது பண்றாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஊர்லயும் பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்கள கொடுமைப்படுத்தி கோர்ட்ல ஒப்படைச்சு அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி தர போறாங்க. ஆனா அந்த பசங்க உரிமைக்காக போராடினவங்க. அதனால அந்த பசங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்கள ரிலீஸ் பண்றதுக்கு நீதான் அவங்களுக்காக வாதாடணும்னு சொல்றாரு. ஆனா சீஃப் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, இது நேஷனல் செக்யூரிட்டி விஷயம். இன்னும் சொல்ல போனா இந்த போராட்டம் அது இதுன்னு எனக்கே பிடிக்காது, நானே இவனுங்களை சுட்டு கொல்லணும்னு சொல்லுவேன், என்னால எப்படி இவங்களை ரிலீஸ் பண்ண வைக்க ஹெல்ப் பண்ண முடியும், அதனால என்னால முடியாது அப்படின்னு சொல்ல, இல்ல சாங் ஜஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்டேன் அவ்வளவுதான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சீஃப் அங்க இருந்து போயிடுறாரு. அவரும் சாங் அவரோட ஆபீஸ்க்கு போறாரு. அங்க ஹோட்டல்காரமா இருக்காங்க. அவங்க நம்ம சாங் கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. சாங்கும் அதை படிக்கும்போது தான் ஹோட்டல்காரமாவோட பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப சீஃப் வந்து சொல்லிட்டு போனார்ல, அந்த கேஸ்ல தான் இவன் மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஹோட்டல்காரமாவும், நான் என் பையனை பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு போனேன், ஆனா என்ன பார்க்கவே விட மாட்டாங்கப்பா. இது பார்க்க விட மாட்டாங்களா, அதெல்லாம் பார்க்க விடுவாங்களே, இல்லப்பா என்ன சுத்தமா உள்ளேயே விடவே இல்லை, நீ என் கூட வந்தனா நான் என் பையனை பார்ப்பேன், என் பையன் ரொம்ப ரொம்ப நல்லவன், பாவன் எந்த தப்புமே பண்ணாதவன், உன் காலில்
விழுந்து கேக்குறேன், நடந்த பிரச்சனையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்காது அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நம்ம சாங்குக்கும் ஹோட்டல்காரமா கூட போகணும்னு தான் தோணுது. ஆனா இன்னைக்கு தான் அந்த பெரிய கம்பெனி ஒருத்தங்க கேஸ கொடுக்குறாங்கல்ல, அவங்க கூட மீட்டிங் இருக்கு. ஸோ சாங் போயே ஆகணும். அதனால ஹோட்டல்காரமா கூட போகாம அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ண போறாரு. அந்த ஹோட்டல்காரமாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம சாங் அந்த மீட்டிங்லலாம் ஒரு மாதிரி சோகமாவே இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிற அந்த அசிஸ்டன்ட்டும், சார் என் ஃப்ரெண்டு போலீஸ்காரனை விசாரிச்சுட்டேன், அந்த பார்க்குன்ற பையனை நேஷனல் செக்யூரிட்டி லால அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, தேவையில்லாம உள்ள போனோம்னா நமக்கு தான் கெட்ட பேரே அப்படின்னு அவரு சொல்லியும் மனசு கேட்காம நம்ம சாங்கு அந்த ஹோட்டல்காரமாவுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. நேரா அவங்கள மீட் பண்ணி உங்க பையனை நான் பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு நேரா ஜெயிலுக்கு கூட்டு போறாரு. ஆனா ஸ்டார்டிங்ல அவங்க பார்க்க பார்க்கவே விடல. நம்ம ஆளு லாயர்ல சும்மா பாயிண்ட் எல்லாம் பிடிச்சி பேச வேற வழி இல்லாம பார்க்க பார்க்கறதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஹோட்டல்காரமாவும் சாங்கும் வெயிட் பண்றாங்க. பார்க்கும் வராரு, அப்படியே ஒரு மாதிரி சோர்வா வராரு. ஆளு சுயநனவிலேயே இல்ல, உட்காந்து கம்முனே இருக்காரு. சாங்கும் பார்க் என்ன ஆச்சு, ஏதாவது பேசி தொலை அப்படின்னு கேட்கும் பொழுது இப்பதான் பார்க்கும் சுயநினைவுக்கு வந்து ஆமா ஆமா எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாரு. சாங்குக்கு டவுட் வருது. பார்க்கோடைய ட்ரெஸ்ஸை தூக்கி பார்க்கும்போது தான் அடிச்ச காயங்கள் இருக்கு. யோ நீங்க எப்படி அடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் சண்டைக்கு போறாரு. ஆனா ஹோட்டல்காரமா ரொம்ப எமோஷனல் ஆகி அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லா போலீஸும் வந்து பார்க்க கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம சாங்கு செமையா கடுப்பாகிறாரு. நேரா சீஃப் கிட்ட போயிட்டு இந்த நேஷனல் செக்யூரிட்டி கேஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சீஃபும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிற புத்தகங்களை படிக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிற ஆர்கனைசேஷன் கூட கனெக்ஷன்ல இருக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா கத்துறது, போராட்டம் பண்றது, இது எல்லாமே இதுல அடங்கும் அப்படின்னு சீஃபும் இதை பத்தின புக்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாரு. நம்ம சாங்கும் போயிட்டு எல்லா புக்கையும் எடுத்து ஃபுல்லா அதை பத்தி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாளே திரும்ப சீஃப் கிட்ட வந்து இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சீஃப் ஒத்துக்கல. இங்க பாரு, உனக்கு இந்த கொள்கையில நம்பிக்கை இருந்தா பரவாயில்லை, நீயே போராட்டம் பண்றவங்கள வெறுக்கிற ஆளு, நீ எப்படி அவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிற? ஏன்னா சீஃப் நான் வெறுத்தது உண்மைதான், ஆனா என்னன்னு தெரியல, அந்த பையன் கஷ்டப்பட்டது, அந்த ஹோட்டல்காரமா கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் ஒரு தப்பான விஷயத்துக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தனோன்னு தோணுது. ஸோ அதனால சீஃப் இந்த கேஸை நான் தான் எடுத்துக்க போறேன், அந்த பசங்களை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி கேஸை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஹியரிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த அரெஸ்டான பசங்களுக்காக நம்ம சாங்கு வாதாட போறாரு. இன்னொரு பக்கம் இந்த பசங்களை எதிர்த்து ஒரு லாயரும் வாதாட போறாரு. ஃபர்ஸ்ட் ஜட்ஜி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்து, ஏய் சாங்கு, நீ இந்த ரியல் எஸ்டேட் டாக்ஸ் கேஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா பணக்கார ஆளா தானே இருந்த, எதுக்கு தேவையில்லாத வேலை இப்போ? எங்க பாரு, அந்த பசங்க மேலதான் எல்லா தப்புமே, உனக்காக வேணா தண்டனையை கம்மி பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. ஸோ சாங்கும் புரிஞ்சுக்கிறாரு. இன்னும் ஹியரிங்கே ஸ்டார்ட் ஆகல. ஆனா அதுக்குள்ள ஜட்ஜே வந்து அந்த பசங்களோட தண்டனையை பத்தி பேசுறாரு. ஏன்னா ஜட்ஜிக்கும் இந்த போராட்டம் பண்றவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறவங்கள சுத்தமா பிடிக்கல போல. ஸோ ஹியரிங் ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கையை கட்டி அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. ஜட்ஜும் இந்த கேஸோட இன்ட்ரோவை சொல்லலான்னு வரும்பொழுது உடனே நம்ம சாங் எழுந்து, சார் ஃபர்ஸ்ட் இந்த ஹியரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் கையை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, அதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கு உட்கார சேர் வேணும், அவங்கள உட்கார வச்சுதான் நம்ம விசாரிக்கணும், ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க மனுஷங்க, நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல ஜட்ஜும் சரி ஓகேன்னு சொல்லி கட்டெல்லாம் அவுக்க வச்சு எல்லாரையுமே உட்கார வைக்கிறாங்க. ஸோ கேஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்போசிட் லாயர் தான் எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு. யுவர் ஆனர், நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிரான புத்தகங்களை இந்த பசங்க படிச்சிருக்காங்க, அதுவும் முக்கியமா இந்த பார்க்குன்றவன் தான் எல்லாரையுமே கூப்பிட்டு இது வரைக்கும் 10க்கு மேல மீட்டிங்க போட்டிருக்கான், எல்லாமே கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் இருக்கு, அதோட இவங்க எல்லாருமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றவங்க, இது நம்ம கவர்மெண்டோடைய ரூலுக்கு எதிரான ஒண்ணு, இது எல்லாத்தையுமே அந்த பார்க்கே வாக்கு மூலமா நமக்கு கொடுத்துட்டான், ஸோ அதனால இவங்களுக்கு தக்க தண்டனையை நீங்க கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வாதாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ உடனே ஜட்ஜும் பார்க்கு கிட்ட நீங்க வாக்கு மூலம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா கொடுத்தேன், ஆனா என்ன கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கு சொல்ல வராரு. இங்க பாருப்பா, நான் அதெல்லாம் கேட்கல, அந்த வாக்கு மூலத்தை கொடுத்தது நீயா, ஆமா இல்ல ஒரே வார்த்தை. பார்க்கும் ஆமான்னு சொல்றாரு. அதுக்கு மேல பார்க்கு பேசுறத ஜட்ஜி கேட்கவே இல்ல. ஸோ அந்த ஹியரிங்கும் முடியுது. நம்ம சாங்கோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவரு சாங் கிட்ட வந்து, சார் அந்த பெரிய கம்பெனி அவங்க கூட ஒரு மீட்டிங் இருக்கு, எப்ப நம்ம போகலாம்? அந்த மீட்டிங் எல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், அந்த பார்க்கோட கேஸை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சார் இது நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல, இதனால நமக்கு தான் கெட்ட பேர் வரும். உடனே நம்ம சாங்கும், டே மடையா புரிஞ்சுக்கோ, நான் இத அந்த ஹோட்டல் காரமாவுக்காகவோ இல்ல அவங்களோட பையன் பார்க்குக்காகவோ பண்ணல, என்னோட பிள்ளைங்களுக்காக பண்றேன், உன்னோட பிள்ளைங்களுக்காக பண்றேன். இந்த விஷயத்த நம்ம தட்டி கேட்காமே போயிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் அடிமை மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம் அப்படின்னு நம்ம சாங்கும் இவ்வளோ வருஷமா கவர்மெண்ட்டை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்பதான் மக்களை பத்தியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அடுத்த ஹியரிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆப்போசிட் வக்கீல் இருக்காருல, அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. சில எவிடன்ஸையும் கொண்டு வந்திருக்காரு. இந்த பசங்க படிச்ச அந்த புக்கை எங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் நல்லா தெளிவா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம நாட்டுக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் எதிரான கருத்துக்கள் நிறைய இருக்கிற புத்தகங்களை தான் அவங்க படிச்சிருக்காங்களே, அந்த மாதிரி புக்ஸை
படிக்கிறது சட்டவிரோதமான ஒரு விஷயம். அதோட இந்த புக்ல நிறைய கம்யூனிசம் இருக்கு, எழுதினவரும் கம்யூனிஸ்ட் தான். சோ இந்த மாதிரி புக்ஸ் இவங்க படிச்சுதான் நமக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் அவரோட வாதத்தை முடிக்கிறாரு. சோ அடுத்தது நம்ம சாங் எழுந்து, யுவர் ஆனர், நம்ம எதிர்த்தரப்பு வக்கீல வந்து நல்லா தான் பேசினாரு, ஆனா அவர் பேசுறதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த புக்கை பத்தி அவர் சொன்னாரு, இதை எழுதினது ஒரு கம்யூனிஸ்ட்னு சொன்னாரு. இதை எழுதினவரு சோவியத் யூனியன்ல இருந்தாரு, ஆனா அவர் ஒரு கம்யூனிஸ்ட்லாம் கிடையாது, அவரு பிரிட்டிஷ். அஃப்கோர்ஸ் அந்த புக்ல கம்யூனிசம் இருக்கு, ஆனா அதை அவர் வந்து திணிக்கிற மாதிரிலாம் எதுவும் பேசல. கம்யூனிசம்ல இருக்கிற நல்ல விஷயங்களை அவர் அதில் எழுதியிருக்காரு. அதோட யோசிச்சு பாருங்க, நமக்கு பிரிட்டிஷ் வேர்ல்டு வார் 2ல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ அப்படி நம்மளோட நட்பு நாடா இருக்கிற பிரிட்டிஷை சேர்ந்த ஒருத்தர் எழுதின புக்கு தேச விரோதமான புக்கா இருக்குமா? அதோட நம்ம யூனிவர்சிட்டியே அந்த புக்கை படிக்கலான்னு பெர்மிஷன் கொடுத்திருக்கு. சோ அதனால அந்த புக்கை படிக்கிறதுனாலயோ அந்த புக்கை பத்தி பேசுறதுனாலயோ அதை தேச விரோதமா எடுத்துக்கவே முடியாது. இதுதான் உண்மையான நிலவரமே. அதை விட்டுட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் ஏதோ ஆராய்ச்சிலாம் பண்ணாராம், அவரோட ஆராய்ச்சி லட்சணம் இந்த அளவுக்கு தான் இருக்கும். சோ இப்படின்னு செகண்ட் ஹியரிங்ல நம்ம சாங்கு வேற லெவல்ல பேசுறாரு. சோ அப்புறம் ஜெயில இருக்கிற பார்க்க மீட் பண்ணி, இங்க பாரு, உன்னை மோசமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க, உன்னை எந்த இடத்துல வச்சு அடிச்சாங்கன்னு சொல்லு, ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது அப்படின்னா உன்னை அடிச்சு துன்புறுத்தி தான் உங்ககிட்ட இருந்து அந்த வாக்குமூலத்தை வாங்கியிருக்காங்கன்னு கேஸை நம்மளால உடைக்க முடியும். உடனே பார்க்கும், ஆனா சார் அவங்க எங்க என்ன கூட்டிட்டு போனாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியல, என் கண்ணெல்லாம் கட்டி போட்டு இருந்தாங்க, ஆனா எங்களை டார்ச்சர் பண்ணும்போது பக்கத்துல ஏதோ ட்ரெயின் ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்டுது, அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு பார்க்க சொல்ல, நம்ம சாங்கும் இந்த சிட்டிக்குள்ள ட்ரெயின் போற ரூட்டை பார்த்து அந்த ரூட்லலாம் பெருசா அதான் ஃபேக்டரி மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் இருக்கான்னு தேடும் பொழுது கரெக்டா ஒரு பிளேஸையும் கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் பொழுதுதான் அந்த பார்க்கையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் எந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு இவரு. இது ஒரு சம எவிடன்ஸ் அப்படின்னு நினைக்கும் பொழுது டிடெக்டிவ் அந்த இடத்துக்கு வந்து நம்ம சாங்கை அடிச்சு போட்டு, ஏய் யாரு நீ, இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னு ஐடி கார்டை பார்க்கும் போதுதான், ஓ நீ லாயரா, அவங்களுக்கு சப்போர்ட்டா வாதாடுறியா, சொன்னா கேளு புரிஞ்சுக்கோ, இவங்க எல்லாருமே நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறவங்க, ஆன்டி கொரியன்ஸ், இந்த கேஸை விட்டு ஒழுங்கா போயிடு, இல்லனா உனக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு டிடெக்டிவ் மிரட்டுறாரு நம்ம சாங்க. சோ அடுத்த ஹியரிங் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சாங்கு பார்க்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பார்க், நீ தான் தப்பு பண்ணிருக்க அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்க, அந்த வாக்குமூலத்தை உண்மையிலே நீ தான் கொடுத்தியா, இல்லனா உன்னை அடிச்சு துன்புறுத்தி அதை வாங்கினாங்களா, என்ன விஷயம் நடந்ததோ எல்லா உண்மையும் சொல்லு. சோ பார்க்கையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் இந்த போலீஸ் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, முக்கியமா அந்த டிடெக்டிவ் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாரு, எங்க எல்லாருக்கிட்டையும் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரி வாக்குமூலமே வாங்கிட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே பார்க் சொல்ல, அங்க இருக்கிற எல்லா மக்களும் செமையா டென்ஷன் ஆகுறாங்க. இந்த போலீஸை விசாரிங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கோர்ட்டே பரபரப்பாகுது. சோ அங்க இருந்த மக்கள் எல்லாரையுமே வெளியே அனுப்பிடுறாங்க. ஜட்ஜும் அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் அப்புறம் நம்ம சாங் அவங்கள மட்டும் பக்கத்துல கூப்பிட்டு, இப்ப நான் உண்மையிலேயே அந்த டிடெக்டிவா விசாரிக்கணுமா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, சாங் நீ இப்ப சொன்ன அப்படின்னா அந்த பசங்களுக்கு கம்மியான தண்டனையை நான் கொடுக்கறேன், ஆனா யுவர் ஆனர் அவங்களுக்கு தண்டனையே கிடைக்க கூடாதுன்னு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சாங்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த டிடெக்டிவ் உட்காந்துக்கிட்டு இருக்காரு செம்ம நெக்கலா. சோ என்ன விசாரணை வந்தாலும் எல்லாத்துக்கும் ஐயா ரெடி அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவரு. சோ நடக்கிற விஷயத்தெல்லாம் ஒரு மீடியா ஆளும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரு நம்ம சாங்கோட ஃப்ரெண்டு தான், அந்த ஹோட்டல்காரமாவுடைய ஹோட்டல்ல நம்ம சாங் அடிப்பார்ல அந்த மீடியா ஃப்ரெண்டு தான் இவரு. அன்னைக்கு கவர்மெண்ட்டுக்காக மக்களுக்கு எதிராக பேசினவன் இன்னைக்கு மக்களுக்காக கவர்மெண்ட்டையே எதிர்த்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த மீடியா ஃப்ரெண்டும் அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட நம்ம சாங்குக்கு ஒரு பெரிய கம்பெனி ஆளுங்க அவங்களோட கேஸை கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க வந்து நேஷனல் செக்யூரிட்டி கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதனால உங்களுக்கும் ப்ராப்ளம், உங்க கூட கனெக்ஷன்ல இருந்தா எங்க கம்பெனிக்கும் ப்ராப்ளம், அதனால அந்த கேஸை விட்டுட்டீங்கன்னா நீங்க எங்க கேஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம சாங்கும் எனக்கு உங்க கேஸை விட இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த பெரிய கம்பெனியும் இதுக்கு மேல உங்க கூட எந்த ஒரு லிங்கும் கிடையாதுன்னு போயிடுறாங்க. ஆனா நம்ம சாங்குக்கு இதை பத்திலாம் கவலையே கிடையாது, எப்படியாவது ஜெயிக்கணும், பார்க்கையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் வெளியே கொண்டு வரணும், அதுக்காக தான் யோசிக்கிறாரு. சோ சாங் அடுத்த ஹியரிங்க்கு போகும்பொழுது அங்க நீ கம்யூனிஸ்டுக்கு சப்போர்ட் பண்றவன் தானே அப்படின்னு சில பேரு முட்டையெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. இதனால அவரோட ட்ரெஸ் எல்லாம் கரையாகுது. சோ அதை கிளீன் பண்றதுக்காக பாத்ரூம்க்கு போறாரு. அங்க நம்ம சாங்கோட மீடியா ஃப்ரெண்ட் இருக்காரு. நீ கோர்ட்ல வாதாட போற, இந்த மாதிரி ஈரமான ட்ரெஸ்ஸோட இருக்காத சோ அப்படின்னு அந்த மீடியா ஃப்ரெண்டும் அவரோட ட்ரெஸ்ஸை கலட்டி கொடுக்கறாரு. சாங்கோ அதை மாட்டிக்கிட்டு வாதாட கிளம்புறாரு. சோ இப்பதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. கோர்ட் ரூம்குள்ள மக்களை விட மாட்டாங்க. சாங்கும் என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்பொழுது உள்ள சீட் இல்லைன்னு சொல்றாங்க. போய் பார்த்தா டிடெக்டிவ் அவரோட ஆளுங்களையா போட்டு வச்சிருக்காரு. சரின்னு சாங்கும் உள்ள போயிட்டு இப்ப அந்த டிடெக்டிவ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வாரண்ட் நம்ம கிட்ட இருக்கணும், அவங்க பேரண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், நீங்களா அதை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் நார்மல் கேஸுக்கு, இது நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம், வாரண்ட்லாம் தேவையில்லை, நேரா போயிட்டு அரெஸ்ட் பண்ணலாம். சரி அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடிச்சு துன்புறுத்த கூடாதே, நீங்க ஏன் இதை பண்ணீங்க, உங்ககிட்ட யாருங்க சொன்னது நான் அடிச்சு துன்புறுத்தினேன்னு, நான் அவங்கள எதுவுமே பண்ணவே கிடையாது, அவனுங்களா போயிட்டு பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டானுங்க,
உடனே சாங்கும் கடுப்பாகிறாரு, பொய் சொல்லாத, அவனுங்களாம் படிக்கிற பசங்க, நாளைக்கு நம்ம நாடு மேல வரணும்னா இந்த மாதிரி பசங்களால தான் முடியும், அந்த பசங்களையே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கேன்னு டிடெக்டிவ் அடிக்கிற ரேஞ்சுக்கே போறாரு. ஆனா கடைசி வரைக்கும் டிடெக்டிவ் அவரு தான் அந்த பசங்களை அடிச்சாரு அப்படின்னு ஒத்துக்கவே இல்ல. சோ அந்த ஹியரிங் சாங்குக்கு ஒரு ஃபெயிலியரா போகுது. அது மட்டும் கிடையாது, சாங்கை இப்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாங்கோட ஆபீஸ்க்கு ஐடி ரைடு வருது. சரின்னு வீட்டுக்கு போனா சாங்கோட ஒய்ஃப் பயத்துல சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தன் கால் பண்ணா, நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூலு, நம்ம பசங்களோட பேரெல்லாம் அவன் சொல்றான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த கேஸை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாங் இந்த கேஸை விடுற மாதிரியே இல்ல. அதோட 24 மணி நேரமும் சாங் என்ன பண்றாரு, யாரு கூட பேசுறாருன்னு எல்லாத்தையும் ஒரு போலீஸ் வேற ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ அப்பதான் சாங்குக்கு ஒரு பார்சல் மாதிரி வருது. அது என்னன்னு கொரியர் பையன் கிட்ட கேட்கும் பொழுது, எனக்கு தெரியல சார், இந்த லெட்டரும் வந்தது இந்த அட்ரஸ்ல இருந்து அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். சோ இந்த கேஸுக்காக நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா நம்மள போலீஸ் வேற ஃபாலோ பண்ணுது, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கொரியர் பையனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே சைக்கிள்ல அங்க இருந்து ஆளு அந்த அட்ரஸுக்கு போறாரு. சோ யார் இந்த லெட்டரை அனுப்பியிருக்காங்கன்னா ஒரு மெடிக் தான். அதுவும் டிடெக்டிவ் கூட இருந்தார்ல ஒரு மெடிக், அவரு தான். இவரோட வேலை என்னன்னா இந்த பசங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கறது தான். சோ ஒரு தப்பான விஷயத்துக்காக நானும் ஹெல்ப் பண்ணிருக்கேன், இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோ கோர்ட்ல வந்து நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு இவரு ரெடி ஆகுறாரு. சோ ஃபைனல் ஹியரிங் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சாங் இந்த மெடிக்க பேச வைக்கிறாரு. மெடிக்கும் நடந்த எல்லா உண்மையும் சொல்றாரு. அந்த பசங்களை அடிச்சு தான் வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க, அதுக்கு இதுதான் சாட்சி அப்படின்னு சொல்ல, அந்த டிடெக்டிவ் இருக்காருல அவரு அந்த எதிர்த்தரப்பு வக்கீல தனியா கூப்பிட்டு காதுல ஒரு விஷயம் சொல்றாரு. உடனே அந்த எதிர்த்தரப்பு வக்கீல வந்து, சார் எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே புரிய வந்தது, இந்த மெடிக் இருக்காருல அவர் 6 நாளா வேலைக்கே வரவே இல்லையா, சொல்லாம கொல்லாம அரசாங்க வேலையை விட்டுட்டு போனவர் தான் இவரு சாட்சி சொல்ல வந்துட்டாரு, இவரு பொய் சொல்றாரு. உடனே அந்த மெடிக்கும், ஆனா சார் நான் லீவ்ல தான் இருக்கேன், வேலையை விட்டு எல்லாம் நிக்கவே இல்ல, அதெல்லாம் கிடையாது, நீ வேலையை விட்டு நின்னுட்ட, உன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு அந்த டிடெக்டிவ் பொய்யா ரெடி பண்ணிட்டாரு போல. அவ்வளவுதான், அந்த மெடிக் பொய் சொல்லிருக்காரு. சோ அதனால அவர் மேலையும் அந்த தேச விரோத கேஸ போடுறாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாங்கு செமையா கடுப்பாகிறாரு. ஜட்ஜும் அந்த பார்க்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மேலதான் தப்பு இருக்குன்னு தீர்ப்பையும் கொடுத்துடுறாரு. இவர் அப்படியே செம்ம டென்ஷனா உடஞ்சு போயிடுறாரு. ஏன்னா நீதி கிடைக்கிற ஒரே இடம் கோர்ட் தான், ஆனா அங்கேயே இப்ப நீதி கிடைக்கலன்னு அப்படியே சோர்ந்து போயிடுறாரு. சோ இப்படியே 6 வருஷங்கள் கடந்து போகுது. சோ கவர்மெண்ட்டுக்கு எதிரா ஒரு போராட்டம் நடக்குது. அத முன்னாடி நின்று நடத்துறவர் யாருன்னா நம்ம சாங் தான். ஸ்டார்டிங்ல போராட்டம்னாவே சுத்தமா வெறுத்த ஒருத்தர் இப்போ மக்களுக்காக ஒரு போராட்டத்தையே நடத்துறாரு. சோ அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாங்கையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. நீ ஒரு லாயரா இருந்துட்டு இந்த மாதிரி வேலை செய்யறியே, போராட்டம் பண்றது கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒண்ணு, உனக்கே அசிங்கமா தெரியல, இதுல அசிங்கப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, அதோட கவர்மெண்ட்னு சொல்றியே, அது மக்களுக்காக வேலை செய்யணும், ஆனா அது அப்படி நடந்துக்கலையே, அதனாலதான் மக்கள் தெருவுல இறங்கி போராடுறாங்க, நானும் கூட நிக்கிறேன், மக்களுடைய உரிமைக்காக போராடுற என்ன தேச துரோகின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேன், ஆமா நான் தேச துரோகி தான் இப்படின்னு சாங்கும் சொல்றாரு. அப்புறம் சாங்க கோர்ட்டுக்கும் அனுப்புறாங்க. அங்க அவருக்கு சப்போர்ட்டா வாதாடுற வக்கீல்ஸும் இருக்காங்க, அவருக்கு எதிராக இருக்கிற எதிர்த்தரப்பு வக்கீலும் இருக்காங்க. சோ நம்ம சாங்குக்கு சப்போர்ட் பண்ற அந்த லாயர் பேச ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே ஒரு குற்றவாளி பண்ணது தப்பா சரியா அப்படின்னு சொல்லி ஜூரிஸை வச்சு முடிவு பண்ணுவாங்க. இல்ல நிறைய வக்கீல் ஒரு சேர முடிவு எடுத்தாங்கன்னா அது சரியா இருக்கும்னு நம்புவாங்க. சாங் பண்றது சரி, அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா லாயரும் சப்போர்ட் பண்றாங்கன்னு அவங்க லிஸ்ட்டை கொடுக்க, ஜட்ஜும் அந்த லிஸ்ட்ல இருக்கிற பேரெல்லாம் படிக்கிறாரு. பார்த்தா அந்த கோர்ட்ல வந்திருக்கிற எல்லாருமே லாயர் தான், அவங்க எல்லாருமே சாங்குக்காக சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்காங்களே. ஜட்ஜி படிக்க படிக்க ஒவ்வொருத்தரா எழுந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம சாங்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் நீதியை வாங்கி கொடுக்கறது லாயர்ஸ் தான். அந்த லாயர்ஸே இப்ப நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதாவது மக்களுடைய போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ அப்படின்னா எல்லாமே மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு வருது. இந்த இடத்துல இந்த படத்தை முடிச்சிருவாங்க. ஆனா இது ரியல் லைஃப் ஸ்டோரின்னு சொல்லியிருந்தேன்ல, இவரு தான் உண்மையான சாங். இவரோட பேரு ரா மோஹியூன். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல லாயர்ஸ்லாம் 1 by 1 எழுந்துப்பாங்கல்ல, அந்த ஊர்ல மொத்தமாவே 142 லாயர்ஸ் தான் இருந்தாங்க. அதுல 99 லாயர்ஸ் நம்ம சாங்குக்கு சப்போர்ட் பண்ண. இவர் ஸ்டார்டிங்ல ரியல் எஸ்டேட் டாக்ஸுக்கான லாயரா தான் இருந்தாரு. ஆனா ஒன்ஸ் இந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் லாயரா மாறுறாரு, மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதோட அவரோட சித்தாந்தங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டில ஜாயின் பண்ணி அரசியல்லையும் ஈடுபட்டு 2003வது வருஷம் சவுத் கொரியாவுடைய பிரசிடென்டாவும் ஆகுறாரு நம்ம சாங்கு. சோ மக்களுக்கான நல்ல ஆட்சியையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. 2009வது வருஷம் 62 வயசுல அவரு இறந்தும் போறாரு. சோ அவரோட லைஃப் தான் இந்த படமே. சோ ஒரு சாதாரண ஏழை ஒருத்தர் அவரோட ஒய்ஃபோட பிரெக்னன்சிக்கு கூட காசை கொடுக்க முடியல, அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த நாட்டோடைய பிரசிடென்டாவே ஆகியிருக்காரு. சோ உண்மையிலேயே இவரு நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சோ அதே மாதிரி தான் நம்மளும் இன்னைக்கு நம்ம எவ்வளோ கஷ்டம் வேணாலும் பட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இந்த
லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவியில் பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.